தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானின் தமிழ்த்தாய் வாழ்த்தை கேட்டு கதறும் திமுக செம்பு திருடியான அதர்ம மனோஜ் இதை பற்றி தான் நம்ம இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நந்தன் அப்படிங்கிற ஒரு படம் வெளியானுச்சு. அந்த படம் வெளியாகி மக்கள்கிட்ட நல்ல விமர்சனங்களையும் பெற்று அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அது வெற்றி அடைந்ததற்கு வெற்றி விழா கொண்டாடுவதற்காக அண்ணன் சீமான் அவர்களும் அந்த படத்தினுடைய குழுவினர்களும் சேர்ந்து கொண்டு வெற்றி விழா கொண்டாடினாங்க. அந்த வெற்றி விழாவில் தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று போட்டாங்க. அதில் திராவிட நல் திருநாடு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு தமிழர் நல் திருநாடு அப்படின்னு மாற்றி அந்த பாட்டை போட்டாங்க. இதை பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாத திமுக செம்பு திருடியான அந்த அதர்ம மனோஜ் அவனோட யூடியூப் சேனலில் கதறி வச்சிருக்கான். நீங்கள் திராவிட நல் திருநாடை எடுத்துட்டா எங்களை வீழ்த்திடலாமா, இல்லை நீங்கள் இப்படி இப்படி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறீங்க, அப்படி இப்படின்னு அண்ணன் சீமான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கதறி அழுது வச்சுருக்கான். ஏன்டா, நாங்களே உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை. நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு எங்களோட நாங்கள் பாட்டு எங்களோட தமிழ் தாய் வாழ்த்தா தான்ப்பா. தமிழர்கள் திருநாடு தான், திராவிட திருநாடுன்னு எங்கேயுமே கிடையாது. அப்படிங்கதான் உண்மை. அதனால் நாங்கள் தமிழர்கள் திருநாடுன்னு வச்சுருக்கோம். இது அப்போ உனக்கு பயத்தை கொடுக்க போய் தானே நீ கணக்க அங்கேருந்து இவங்க மாற்றிட்டாங்க, திராவிட திருநாடு மாற்றிட்டா திராவிடம் அழிஞ்சிருமா வச்சிருமா, நாங்கள் உங்களை அழியணும்னு சொன்னோமா? இல்லையடா. அப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு உனக்கு உள்ளுக்குள்ளே பயம் வருது. இவங்க இதே எப்படி மாற்றிட்டாங்கன்னு, இது தமிழ் தாய் வாழ்த்து ஆயிருமோ? இதுதான்டா தமிழ் தாய் வாழ்த்து. நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் இனிமேல் தமிழர்களுக்கான வாழ்த்து இதுதான். புரிஞ்சுக்கிட்டே அதர்ம மனோஜ், நீ என்னதான் இரநூறுவா வாங்கிட்டு செம்பை திருடிக்கிட்டு திமுக முட்டு கொடுத்து கதறினாலும் அந்த பாட்டு தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து எல்லா பக்கமும் படிக்கும். என்ன செய்வீங்க நீங்களாம்? திராவிடம்னு எங்கடா இருக்கு? முதல்ல திராவிடம்னு ஒரு நாடும் கிடையாது, ஒரு வீடும் கிடையாது. திராவிடம் சுடுகாடு தான் இருக்கு. திராவிட சுடுகாடு தான் மெரினா கடற்கரையில் இருக்கு. திராவிட சுடுகாடு மாத்திரம் சொல்லுங்க. திராவிட நாடுலாம் கிடையாது. தமிழர்கள் திருநாடு தான். இனிமேல் தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது இதுதான். நீ என்னதான் உருண்டு பிறண்டு கதறி கதறி அழு, சந்தோஷம்தான். ஏன்னா இந்த ஒரு பாட்டுக்கே நீங்கள் இப்படி பதறி போய் சீமான விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இப்படி கதறிக்கிட்டு வாரீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே நாங்கள் தான் அடுத்து ஆள போகிறோம். அப்போமே நீங்கள் இணைவீங்க, உயிரை விட்டுருவீங்களாடா? செத்துருங்க. அதாவது சீமான விமர்சனம் செஞ்சே பொழைச்சிக்கிட்டு என்ன பொழைப்புன்னு தெரியல அதரும் மனோஜ்லாம். நீ திமுகவுக்கு முட்டு கொடுக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முட்டு கொடுக்க எங்கள் பேரில் சீமான விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உனையோட வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, திமுகலேருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை சீமான விமர்சனம் பண்ணணும். அப்போ தான் உனக்கு நான் 200 தருவேன், இல்லைன்னா இந்த 200 நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிறதா தான் இருக்கும்னு நான் நினைக்கேன். இல்லைன்னா நீ ஏன் சீமான விமர்சனம் பண்ண போகிற? நீ சீமான விமர்சனம் பண்ணாலும் திமுகலேருந்து உனக்கு 2 எழுப்பு துண்டு போடுவாங்க. அப்போ தான் குலைக்கதை நிப்பாட்டிட்டு அமைதியாக இருப்பேன். அதனால் அதர்ம மனோஜ், இங்கே கதறும் போது எங்களுக்கு நல்லா தாண்டா இருக்குது. ஒரு பாட்டு, இந்த மாதிரி பாட்டு ஒரு சின்ன விஷயத்த மாற்றி வெளியிட்டதுக்கே நீ இந்த கதறுதீன்னா ஒட்டுமொத்த திராவிடத்தையுமே நாங்கள் வீழ்த்த போகிறோமே. அப்போ நீங்களாம் என்ன கதறுவீங்க என்னடா? அதெல்லாம் நினச்சி பார்க்கல. அப்படி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களாம் கதறையில் திமுக செம்புகள், திமுக செம்பு திருடிகள், திமுக ஊப்பிகள்லாம் கதறையில் அந்தளவு மனசு ஒரு மகிழ்ச்சி நிலைக்கு போகுது. நீங்கள் கதறிக்கிட்டே இருங்க, நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இனிமேல் திமுக ஆப்பு தாண்டன்னு வருங்காலங்களில். அது மட்டும் இல்லாமல் அண்ணனை உதயநிதியோட துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க. இனிமேல் உங்கள் முட்டு பருவம் முட்டாக இருக்கும். நல்லா முட்டு தூக்கி பிடிப்பீங்க அண்ணன் உதயநிதிக்கு. சீமா ஒரு சின்ன வேட்டை மாற்றினாக்கு இப்படி கதறக்கூடிய நீங்கள் ஒரே குடும்பத்தில் முதல்வர் துணை முதல்வராக வாரீங்களே, இதெல்லாம் என்ன? இது மக்கள் ஆட்சி தானே, மன்னர் ஆட்சியா? இதுதான் சமூக நீதியா? இவ்வளவு நாட்கள் உங்களுடைய கட்சியில் எத்தனை மூத்த தலைவர்கள் இருக்காங்க? அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தா என்ன, அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்னன்னு ஏன் கேட்க முடியல உனக்கு? சமூக நீதி பேசுதோம், பெண் உரிமை பேசுதோம், மக்கள் உரிமை பேசுதோம், மயிர புலன் உரிமை பேசுதோம். நீ பேசுதல அதுவும் மனோஜ், இதெல்லாம் ஏன் கேட்க முடியல? இதெல்லாம் கேட்டால் உனக்கு வரக்கூடிய 200 கிடைக்காம போயிடும். அந்த 200 கிடைக்கலன்னா உனக்கு வீட்டுக்குள்ள சோறு போட முடியாது. உங்கள் வீட்டுக்கு இப்படி அடுத்தவனுக்கு குறை சொல்லிட்டு உண்மையை பேசி பிழைக்க முடியாமல் போய் சொல்லி பிழைச்சிக்கிட்டு யூடியூப் சேனலை வச்சு இப்படி முட்டு கொடுத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் நியாயத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் பேசுத. அதாண்டா வெக்கக்காடு. அதாவது எவன் கொண்டாடப்படக்கூடாதோ அவனை கொண்டாடக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம், இந்திய நாட்டோட சமூகம் ஆகிப்போச்சு. இந்த இந்தியாவில் களவாணிகளுக்கும் கொள்ளைக்காரனையும் தான் விழா எடுத்து கொண்டாடுதாங்க, மக்களை சொல்லலை. அந்த 200 துட்டுக்காண்டி தானே கொண்டாடுதீங்க நீங்கள். முக்கியமாக திமுக, முழுக்க திமுக அப்படிதான். எவன் கொண்டாடப்படாமல் ஒதுக்கப்படணுமோ, களவாணியையும் கொள்ளைக்காரனையும் மது விற்பவனையும் குடிக்க வச்சு கொள்ளுதவனையும் கொண்டாடக்கூடிய கட்சி தான் திமுக. அது என்னமோ பகுத்தறிவு கட்சின்னு சொல்லிக்கிடுவான். பகுத்தறிவு கட்சிலாம் ஒன்றும் கிடையாது. திமுக நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் பகுத்தறிவு கட்சியும் கிடையாது, ஒன்றும் படிப்பாளி கட்சியும் கிடையாது. திமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலேயே முட்டாள்கள் அதிகப்படியாக கொத்தடிமலை சேர்த்துருக்க கட்சி தான் திமுக. நீங்கள் நம்பலைன்னா நீங்களே பாருங்கள், திமுக எத்தனை கொத்தடிமலை இருக்கான்னு தெரியும்.
அப்படி கொத்தடிமைத்தனம் இல்லாமலா எங்கள் ஐயா உதயநிதி தான் துணை முதல்வராகணும், இன்பநிதி முதலமைச்சர் ஆயிரணும்னு கெஞ்சி காலில் விழுவாங்க. வெக்கங்கெட்ட பயலுகளா. பகுத்தறிவு, சுயமரியாதை, அந்த மரியாதைன்ட்டு எல்லா மரியாதையும் ரூ. 500க்கு 1000 அடகு வச்சுட்டீங்களேடா. திமுக திராவிட திருட்டு கும்பல்ஸ். முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே.